இங்க பாருங்க, இஸ்ரேலுக்கு மதிப்புமிக்க ஐயா பிரதமர் நரேந்திர மோடி போயிருக்கு. அந்த நாட்டு மலர், அந்த மலருக்கு பேரு மோடின்னு வச்சிருக்காங்க, அவரை மதிக்கிறதுக்கு. பாவம், இன்னி அந்த நாட்டில் அந்த மலர் இருக்குதோ, ஒரு ஊரா போகுதோ அது தெரியல, வச்சுட்டுருக்காங்க. நம்ம நாட்டு பிரதமரை பெருமைப்படுத்துது. பதிலுக்கு நம்மால ஒரு பரிசு கொடுக்குறது அந்த நாட்டு பிரதமருக்கு. அது ஒரு ஒரு பட்டயம், ஒரு செப்பேடு. அதுல பாருங்க, யூதர்கள் வந்து இங்க வர்த்தகம் செய்தார்கள். எப்போ? கிபி 9-10 நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் இங்க வந்து வர்த்தகம் செய்தார்கள்ங்கிறதுக்கு அது ஒரு சான்றா இருக்கு. அந்த சான்று எங்க இருந்து இருக்குது? கேரளாவில். அதுல இருக்கிற எழுத்துக்கள் என்னவா இருக்குது? தமிழ்ல இருக்குது. எல்லாம் கவனிச்சுக்கணும், தமிழ்ல வட்டெழுத்துக்கள்ல இருக்குது. இதுல கேரளா அப்படின்றது பாருங்க, அந்த இடத்துல மட்டும் ஒரு வெள்ளைட்டா அடிச்சுட்டாங்க. அழிச்சிட்டு பாருங்க, எங்க இந்தியாவிற்கு நீங்க அப்பவே வந்து வர்த்தகம் செய்வதற்கு சான்று அப்படின்னு இதை பரிசா கொடுக்குறாரு. அறிவார்ந்த என் சொந்தங்கள்கிட்டையும் அன்பு தம்பிதைகள்கிட்டையும் கேட்கிறேன், 9-10 நூற்றாண்டுகள்ல இந்தியாங்கிற ஒரு நாடு இருந்துச்சா? இதான் கேள்வி. வெள்ளைக்காரர்கள் இந்தியாவிற்கு வர்த்தகம் செய்ய வந்தார்கள் என்பதே வரலாற்று போய். அவன் கொச்சினுக்கு வந்தான், கல்கத்தா வந்தான், துறைமுகங்கள் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்தான். அது மிளகு வாங்கி விற்க வந்தான், அதுதான் வந்தான். இப்ப என்ன, காலையில ஒரு புகழ்பெற்ற நாளேடு, ஒரு மதிப்புமிக்க நாளேடு, பத்திரிகை தமிழ் ஹிந்துல எழுதுது. என்ன செய்தி எழுதுது? அதாவது யூதர்கள் வந்து இங்கே வர்த்தகம் செய்ய வரும்போது கேரளாவை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் சேரமான் பெருமான், இவன் நம்ம பாட்டன், நம்ம தமிழ் பாட்டன். ஆனா எப்படி பதிவு செய்து? சேரமான் பெருமான் என்ற இந்து மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். முதல்ல ஒண்ணு முடிவு பண்ணணும், இந்தியா என்கிற நாடு இருந்துச்சா உருவாச்சா? இது முதல் கேள்வி. இரண்டாவது, 9-10 நூற்றாண்டுகள்ல, கிபி 9-10 நூற்றாண்டுகள்ல இந்தியாங்கிற ஒரு நாடு இருந்துச்சா? இல்ல. இந்துங்கிற மதம் எப்போது வந்தது? இந்தியா என்கிற நாட்டையும் இந்து என்கிற மதத்தையும் உருவாக்கியவனே வெள்ளைக்காரன். நல்லா நல்லா தெரிஞ்சுக்கணும், குறிப்பா என் தம்பி தங்கிகள் தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, பல பாளையங்களாக சமஸ்தானங்களாக இருந்த இந்த நிலப்பரப்பை சிற்றரசர்களும் பேரரசர்களும் ஆண்டு கொண்டார்கள், பாளையக்காரர்களும் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்பதான் வெள்ளைக்காரன் வர்றான், வந்து எல்லாத்தையும் வென்று ஒரே நாடாக ஆக்குறான். இந்தியாங்கிற நாட்டை அவன் தான் உருவாக்குறான். அதுக்கு பேரு சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து, சிந்தி, சிந்தியான்னு அவனுக்கு பேர் இந்தியான்னு வச்சுட்டான். இப்ப இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், பெரும் கூட்டமா இருக்கு, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். அப்ப 1857 வெள்ளக்கார ராணி விக்டோரியா மகாராணி ஒரு சட்டம் போடுறார். என்ன சட்டம் போடுறா? மக்கள் தொகை கணக்கிடும் போது எப்படி கால்டுவெல் போப் ஆரியர் இல்லாத மக்கள் கூட்டத்தை எப்படி கணக்கிடுவதுன்னு தெரியாம திராவிடர், ஆரியர் அல்லாதவரெல்லாம் திராவிடர் என்று நான் குறிப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுபோல இந்த அம்மா என்ன சொல்லுது? எவன் பார்சி இல்லையோ, எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ, எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவர் இஸ்லாமியர் இல்லையோ, அவரெல்லாம் இந்து என்று அழைக்கப்படுவது என்று சட்டம் போட்டுச்சு. இந்த நுட்பமா வழங்கினோம் 1857. ஆனால் இந்தியாவுக்குள்ளது எப்ப நடைமுறைப்படுத்தப்படுது? 1884. இத காஞ்சி பெரியவர் இறந்து போயிட்டாரு. அந்த பெரியவர் தெய்வத்தின் குரல் என்கிற நூல்ல எழுதி வரும்போது, வெள்ளைக்காரன் வந்து நமக்கு இந்து என்று பொது பேர் வச்சானோ இல்லையோ, நாம தப்பிச்சோம் என்று எழுதியிருக்க. அது வரைக்கும் நீ யாரு? நீயும் நானும் சைவர்கள், சிவனை முருகனை வழிபடுகிற சைவர்கள், வீர சைவர்கள். அதனால விளங்கணும். இவனுக்கு சிவனும் முருகனுமே இந்து கடவுள் ஆயிட்டான். இப்போ நான் கேட்டேன், சிவனுக்கும் முருகனுக்கும் தெரியுமா அவங்க இந்து? தெரியாது, கிடையாது. மனோன்மணியம் சுந்தனார் நம் பாட்டன்கிட்ட விவேகானந்தர் தோற்று போறார். எங்களை எப்படி நீ இந்துன்னு சொல்லுவ? நாங்க முருகனை வழிபடுகிற சைவர்கள், நீ எங்களை போய் இந்துன்னு எப்படி சொல்லுவேன்? அவரால் தோற்று போனார். தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவெம்பாவை இதெல்லாம் தமிழர் மத நூல்கள், சைவ மத நூல்கள். நன்கு விளங்கணும். ஆனா இப்படி இருக்கும்போது சேர நாட்டை ஆண்ட நமது பாட்டன் சேரமான் பெருமான்
ஐயா வைகுந்தர் இருக்காங்களே, ஐயா வைகுந்தருடைய இயற்பெயர், அம்மா அப்பா வைத்த பெயர் சேரமான் பெருமாள். திருவாங்கூர் சமஸ்கான அந்த படைகள்லாம் வந்து வீட்டுல வந்து மிரட்டி சேரமான் பெருமான் எப்படி பேர் வைக்கலாம், முத்துக்குட்டின்னு வச்சுக்க என்று பேர் வச்சுட்டு போறாங்க. இப்ப நம்மள பூச்சி பூச்சி வட்டை எல்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல, கொட்டாச்சி எல்லாம் அப்படி வைக்கிறாங்க. அந்த சேரமான் பெருமான்கிறவன் தமிழ் பாட்டன். அதை மறைத்து விட்டு இந்து மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு. அப்ப அந்த காலத்துல இந்தியாவும் இல்லை, இந்து மதமும் இல்லை. ஆண்டவன் தமிழ் பாட்டன். அந்த செப்பேட்ல அந்த பட்டயத்துல இருக்கிறது தமிழ் எழுத்து. தமிழன் உலகம் புறம் பரவி வியாபாரம் செய்தான். தமிழனோடு யூதன் பல பேர் வந்து வர்த்தகம் செய்தான். அதான் பெருமை. இதை அவன் மறைக்கலாம், நாம மறைக்க விட்டுறக்கூடாது, மறைக்க கூடாது. அதை கவனத்தில் வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொன்னா விட்டுதான் ஏமாந்து போனோம். நமது பாட்டியார் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் எழுதும் போது தென்னாட்டின் சான்சிராணின்னு எழுதுறான். சான்சிராணி பிறக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே நமது பாட்டி இறந்து போயிடுறாங்க. அதுக்கு பிறகு பிறக்கிற அவளுக்கு அவள் வரலாற்றை வட இந்தியாவில் பதிவு செய்யும் போது இவள் வடநாட்டின் வேலுநாச்சியார் என்று பதிவு செய்யணும். அப்ப எல்லாமே மறைக்கப்படுது. திருவிக்கா எங்க இருக்கு, மறைமணி கடிகளுக்கு எங்க இருக்கு சிலை, எத்தனை பேருக்கு தெரியும்? கியாபி விஸ்வநாத யாரு, அண்ணல் தொங்க யாரு? தமிழ் தேன் சொட்டு மொழியடா என்கிறார் கியாபி விஸ்வநாத். எப்படி பாருங்க, தமிழ் தேன் சொட்டு மொழி என்கிறார் முத்தமிழ் காவலர் ஐயா. அதுக்கு அப்படியே சொல்றாரு, எப்படி தேன் சொட்டும்? படித்தேன், ரசித்தேன், ருசித்தேன், சுவைத்தேன், எழுந்தேன், மகிழ்ந்தேன், சிரித்தேன், கொடுத்தேன், சொல்லிக்கொண்டே வந்தால் தேன் சொட்டும் மொழியடா தமிழ் என்று சொல்ல. பேர் அறிஞர்கள், பெரும் பெரும் மேதைகள் இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிராக நேசித்து வாழ்ந்தவன் எல்லாம் வரலாற்றில் இல்லை. இப்ப நாங்க என்ன வேலை செய்யறோம்? தோண்டி எடுக்கிறோம், நிலைநாட்டுவோம். இதெல்லாம் நடக்குமா நினைக்காத, நடக்கும் நடக்கும். சூலிய சீசர் சொல்றான், உன் தகுதியை நீனே பேரறிவிப்பு செய்கிறான்.